மலம் போகணுன்ற ஃபீலிங் வந்து அந்த வளைவு குடல்னு இருக்கு, ம் அந்த எஸ் மாதிரி சிக்மாய்டு இருக்கும். ம் அந்த இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கணிசமாக மோஷன் சேரும் பொழுது நான் சொன்னேன் இல்லையா, அந்த ப்ரீ ஃப்ரான்டல் கார்டெக்ஸ், அந்த நாகரிக வளர்ச்சியின் உச்சக்கட்டத்தில் இருக்குதுல்ல மூளை, இதை இப்போ செய்கிறா இப்போ பண்ணக்கூடாதுன்றது, அவங்க வந்து இப்போ மலம் போகலாம் அப்படின்ற ஃபீலிங் வந்து இங்கே அனுப்பிச்சு அவங்களும் வந்து தயாராகிடுவாங்க. சரி. தயாரான பிறகு நம்ம வந்து அதுக்கு உகந்தமான இடம் டாய்லெட்டில் போய் உட்காந்து கூட வரலன்னாக்கா அப்போ மலம் கழிக்கிறதுனுடைய சூட்சுமத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ம் 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 ஸோ மலக்கூடலுடைய எண்ணில் வந்து ஒரு மலம் வந்து ஒரு பல்காக இருக்கணும், ம் அது வெட்டாக இருக்கணும், ஈரமாக இருக்கணும். ஆ இப்போ ஒரு மோதிரம் இருக்குது, அது பல்க் இருக்கு இல்லையா, ஆமாம். தண்ணி ஊற்றிட்டேன், ஆ ஈரமாயிடுச்சு, கரெக்ட். வரமாட்டுதே, ஆ அப்போ சோப்பு தடவுறேன், ஆ அப்போ வருது. அப்போ வந்து சாஃப்டாகவும் இருக்கணும், வெட்டாமல் இருக்கணும், பல்காகவும் இருக்கணும். சரி. இது 3 இருந்தால் தான் அது வந்து ஒரு ஐலஸா அப்படின்னு தள்ளி வெளியே அனுப்ப முடியும். ஓகே. அது மட்டும் பார்த்தாது, அது சுற்றி இருக்கிற ஸ்லிங் வந்து அந்த ஆங்கிளை வந்து சாதகமாக ஆக்கணும், ஓகே. ஒரு அக்யூட் ஆங்கிளோட ஒரு நேரம் ஆக்கணும். அப்போ அது வந்து அந்த மசிலினுடைய வேலை. ஓகே. அந்த லெவேட்டர்னு ஒரு மசில் இருக்கு. அப்புறம் அதை தாண்டி வந்தீங்கன்னாக்கா வந்து ஸ்பிங்க்டர் இருக்கு. ஏற்கனவே நான் சொன்னேன், உள்ள ஒரு ஸ்பிங்க்டர், வெளியே ஒரு ஸ்பிங்க்டர். அது வெளி ஸ்பிங்க்டர் முழுக்க முழுக்க மூளையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. அது வந்து திறந்திருப்பான்னுச்சு. அப்படி திறக்க போகும்போது ஏடா கூடமா வந்து நடக்குதுன்னு வச்சுங்க. நான் கல்லை போட, அவர் வாங்காம அவரும் வந்து கல்லை போட, அப்போ இதுக்கு பேர் வந்து டிஸ்சினர்ஜியா, ஓகே. இன்கோஆர்டினேஷன். அதை ஒத்தேசைவு இல்லாமல் ஏருக்கு மாறாக நடக்கிறது. ம் அப்போ வந்து நான் ரொம்ப முக்க ஒட்ட கூத்தம் பாட்டுக்கு ரெட்டத்தாப்பாடுற மாதிரி நான் பண்ண என்ன ஆகும், அந்த ஆங்கிள் இன்னும் டைட் ஆகிடும். ஓகே. அப்போ வந்து பிரசவத்தினால அந்த தசை நரம்புகள்லாம் பாதிக்கப்பட்டவங்க, நாள்பட்ட சுகர்னால தசை நரம்பு பாதிக்கப்பட்டவங்க, இல்லை ரொம்ப நாள் மலச்சிக்கல்னால வந்து அரை மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் டாய்லெட்டில் உட்காந்து அந்த மென்மையான தசைகளையும் நரங்களையும் அப்யூஸ் பண்ணவங்க, இல்லை சில சமயங்களுக்கு வந்து இயற்கையாகவே வந்து அந்த எக்ஸ்கிரீஷன் அப்பேரட்டஸில் டிஃபெக்டிவ் பவர் கம்மியாக இருக்கும். இதுக்கு பேர் வந்து அப்ஸ்ட்ரக்டிவ் டிஃபிகேஷன். அதாவது ஃபீலிங் இருக்கும், போனால் வராது, அவங்க பண்ணுற முயற்சிகள்லாம் வந்து எதிர்வினையாயிடும், ரொம்ப முக்க ரொம்ப வராது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, மலம் போகிற பாதையில் விரல் போட்டு எடுக்கிறது, இல்லை சுற்றி ப்ரெஷர் கொடுக்கறது, அங்கே இங்கே குத்திக்கிறதுன்ட்டு விதவிதமான சுய பரிசோதனைகள்லாம் வந்து அந்த 3 கதவுக்கு பின்னாடி நடக்கும்.